கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே அலுவலகம் என்று துவங்கப்பட்டு அனுமதியின்றி நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டு வரும் கிறிஸ்தவ வழிபாடு கூடத்தை சீல் செய்து மூட வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு மற்றும் அதிகாரிகளை கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் திருவட்டாறு காங்கரை சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சி. சுப்பிரமணியம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 2000க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்கள் புகார் கூறும் முன்பே மயிலாடும் பாறை முருகன் சிலை அகற்றப்பட்டது. உண்ணாமலை கடை முடியம்பாறை பத்ரகாளி அம்மன் கோயில் சிலை உடைத்து காவல்துறை பாதுகாப்போடு அதிகாரிகள் எடுத்து சென்றனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவு இருந்த பிறகும் மத மோதலை உருவாக்கும் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே செயல்பட்டு வரும் கிறிஸ்தவ வழிபாடு கூடத்தை சீல் செய்து மூட நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை மற்றும் தமிழக அரசிற்கு கடுமையாக கண்டனத்தை தெரிவித்தனர். திருவட்டார் ஒன்றியத்தில் தொட்டிப்பாலம் என்கின்ற பகுதியில் 2019 அந்த காலகட்டத்திலிருந்து அங்கே சர்ச் கட்டுறதுக்கான ஒரு பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்குது. 2020 அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க இங்கே சர்ச் வருது அப்படின்னு ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில். தொடர்ந்து விசாரணை செய்யும்போது அவர் நாங்கள் சர்ச்சு கட்டல, எங்களுடைய பாதிரியாருக்கு கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி கட்டுறோம், வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தகவல் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்காக பேரூராட்சியில் ஒரு அனுமதி கேட்கறதுக்காக ஒரு வரைபடம் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கட்டடமானது அந்த வரைபடத்தில் என்ன இருந்ததோ அது மாதிரி இல்லை அப்படி அந்த பேரூராட்சியிலும் கூட சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து 20, 21, 22 தொடர்ந்து விசாரணையில் போயிட்டே இருக்கு. திரும்ப அவர் அதுக்கு பின்னாடி அந்த சர்ச்சான இயங்கி கொண்டு இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்து முன்னணி சகோதரர்கள்லாம் நீதிமன்றம் சென்றிருக்காங்க. சட்ட ரீதியாக சந்திக்கணும் நீதிமன்றம் சென்றிருக்காங்க. நீதிமன்றம் விசாரணை பண்ணி அந்த கட்டடத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்களையும் கூட கைது பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச்சை எடுக்கிறதுக்காக அந்த கட்டடத்தை அப்புறப்படுத்துறதுக்காக எந்த விதமான காவல்துறையும் அந்த ரெவென்யூ அரசாங்கமும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அதை கண்டித்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. தொடர்ந்து போன அரசாங்கம் சரி, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது. போன அரசாங்க இடத்துல ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு சொல்லி 175 கோயில்களை உடனே இடிச்சிருக்காங்க. எங்கேயாவது ஒரு மசூதி சர்ச் சட்டவிரோதமாக எடுத்திருக்காங்க அப்படின்னா எடுக்கல. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட அப்படித்தான் இருக்குது. நம்முடைய வன்னியரசு அமைச்சர், நம்முடைய சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள்லாம் கம்முன்னு இருக்கீங்க, பெரிய போராட்டம் பண்ணணும் அப்படி அங்கே போய் கிறிஸ்தவர்களை தூண்டி விட்டுருக்காங்க. ஏன்னா சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், அவருடைய பதவியேற்பிலையும் கூட பைபிளில் இருக்க வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்கார். இப்படி இந்த அரசாங்கமானது கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக இருக்குது. அந்த அரசாங்கம் அப்படி இருக்கிறதுனால அதிகாரிகளும் அவங்களுக்கு சாதகமாக நடந்திருக்காங்க. அதை கண்டிச்சு தான் நாம் இருக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்திலையும் கூட 2 இடங்கள்ல இந்து கோயில் இடிச்சிருக்காங்க. பத்திரகாளியம்மன் கோயில் ஒன்று, முட்டியம் பாறை அப்படி அந்த இடத்துல இந்து கோயில் இடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சட்டவிரோதமாக 5 இடங்கள்ல சர்ச் இருக்குது. திருப்பரம் அந்த பகுதியிலேயே திருப்பரப்பு அந்த பகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 சர்ச்சும், குலசேகரம்பட்டினத்தில் சர்ச்சு, இந்த மாதிரியான சர்ச்சில் சட்டவிரோதமாக கட்டிய எந்த விதமான அனுமதி இல்லாமல் கட்டியிருக்காங்க. இது அகற்ற சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. இது சதுமா நீங்கள் தான் கேட்கணும்னா கேளுங்க. ஏன்னா அடுத்த சார் அதான் அதுக்கான அப்படி நடக்கல. ஏற்கனவே இப்போ நம்ம இந்த ஆர்ப்பாட்ட அறுவச்சியுமே அங்கே இருக்கக்கூடிய உண்டியலெல்லாம் அலுவலகத்துக்கு எதுக்கு உண்டியல் வச்சுக்கான்னு தெரியல. உண்டியல் அந்த படமெல்லாம் இப்போ தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அது சரிசாக தான் இயங்கிட்டு இருந்திருக்குது. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் நாம் அதை இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. இப்போ நம்ம ஆர்ப்பாட்டம்னு சொல்றதையுமே இந்த அரசாங்க அதிகாரிகள் சொன்னது மூலியமா
அந்த இதெல்லாம் எடுத்திருக்காங்க, உண்டியெல்லாம் எடுத்திருக்காங்க. நீதிமன்றத்துல கிறிஸ்தவ தேவாலயம் அங்க நடக்குதுன்னு ஆதாரங்களை சமர்ப்பிச்சு நீதிமன்ற உத்தரவு போட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்கியது ஏன்? அதுதான் சொல்றேன், அதிகாரிகள் வந்து முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் வந்து கிறிஸ்துவ அரசாங்கமா இருக்குது. போன அரசாங்கம் சரி, இந்த அரசாங்கம் சரி, அவங்க பைபிள் தான் காமிக்கிறாங்க. கிறிஸ்தவ கூட்டத்துல போராடுங்கன்னு சொல்றாரு நம்முடைய சபாநாயகர். போன தடவை இருந்த சபாநாயகர் போய் உங்களாலதான் இந்த ஆட்சி அப்படின்னு சொன்னார். பெந்தகோஸ்தனுடைய அந்த சபையினுடைய இதுல போய் அப்பாவுன்னு ஒரு சபாநாயகர், இந்த சபாநாயகர் இப்ப எடுக்கிறவன் போய் அந்த கிறிஸ்தவ கூட்டத்துல நீ போராடணும்னு சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே இங்க இருக்கிற ஒரு கிறிஸ்தவர் தான் வந்து இந்த ஆட்சியை நாங்க ஓட்டு போட்டனாலதான் வந்திருக்குது அப்படின்னு ஜான் பண்ணையான்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் அப்படிதான் இருக்குது. ஆமா ஆமா அப்படிதான் இருக்குது. ஏன்னா இங்கே கோர்ட்டை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி இந்து கோயில் திருப்பரங்குன்றத்தில் வந்து மேலே தெய்வமேதன் கோர்ட்டு சொல்லியிருக்கு, அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இருக்கக்கூடிய சட்ட அமைச்சரும் கூட போன தடவை எப்படி இருந்தோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு. கோர்ட்டு சொல்லியிருக்கு, கோர்ட்டை மதிக்கணும், சட்ட அமைச்சரை மதிக்க மாட்டேங்கிறாரு. அப்படிதான் இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு. இந்துக்களின் போராட்டம் அங்கும் இன்றும் என்றுமடா, இந்த முன்னணி சிங்கமடா. நீ பிறந்த மண்ணே களவு போகுது, போராடவாடா மகனே, போராடவாடா மகனே, போராடவாடா மகனே, போராட பூத்திடாடா. இந்துக்கள் சரித்திரத்தில் புது பூவாய் பூத்தி, ஈனர்கள் பகை எதிர்த்து இந்து நாட காத்திடாடா. ஈனர்கள் பகை எதிர்த்து மானியத்து கோயிலும் பங்களாதேசம் கூட பரிபாட்சி நாடனிலே போச்சுதடா. பாரத பூமி பாதி பாகிஸ்தான ஆச்சுதா. அலட்சியமா அலட்சியமா இந்துக்கள் என்றால் அலட்சியமா? இந்துக்களுக்கு நீதி வேண்டும். மதசார்பற்ற நாட்டிலே அப்பாவி இந்துக்களை மத மாற்றம் செய்யாது. தமிழக அரசு, தாவைக்க அரசு இழுத்து மூடு, இழுத்து மூடு.